அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற எம்ஆர்பி சித்தா டாக்டர்ஸுக்கான தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட 50 வினாக்களுக்கான விடையை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். முதல் வினா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும் நிறுத்தற்குரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல 4 விடைக்கான விளக்கத்தை பார்ப்போம். முற்றுப்புள்ளி அப்படி என்பது ஒரு தொடர் முடிந்த பிறகு வைப்பது முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் முடிந்த பிறகு வைப்பது முற்றுப்புள்ளி, புள்ளியாக வைப்போம். அடுத்தது முக்கார் புள்ளி, வகைகளை வரிசைப்படுத்துவதற்காக பயன்படுத்துவது. அதாவது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பா 4 வகை அப்படின்னு சொல்லிட்டு அவையாவன அப்படின்ற இடத்துல 2 புள்ளி, அதாவது 2 டாட் வைப்போம். அதுதான் முக்கார் புள்ளி. சரிங்களா? கார் புள்ளி அப்படின்பது படிக்கும்போது சின்ன சின்ன இடைவெளி வரும்போதும் அடுத்தடுத்து கூறும்போதும் கமா போடுவோம். அதுதான் கார் புள்ளி. அரைப்புள்ளி என்பது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் போது வரும் நிறுத்தற்குறி. ஸோ சரியான விடை அரைப்புள்ளி எனில் புள்ளி வைத்து கமா வரும். ஸோ ஆன்சர் விடை அரைப்புள்ளி ஆகும். அடுத்த கேள்வி, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எது அப்படின்னு கேட்குறாங்க. 4 விடையில் எது வரும்னு பார்ப்போம். இங்கு பகுதி என்பது சொல்லின் முதலில் நிற்கும் வினைக்கு ஏவலாகவும் வரும். விகுதி என்பது சொல்லின் இறுதியில் நிற்கும் திணை, பால், எண், இடம் கொண்டு முடியும். இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையே காலம் காட்டும். பெயரிடை என்பது என்னவென்றால் இந்து, இன்சு, இவ்வு, இச்சு, இத்து கொண்டு முடிவது பெயர் இடைநிலை. இதில் வராதது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எழுத்து பேரு. விகுதி வராது, இடைநிலை வராது, பெயர் இடைநிலையும் வராது. ஸோ பகுதி விகுதிக்கு நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வருவது. காலத்தை உணர்த்தினால் இடைநிலை எனப்படும். இது காலத்தை உணர்த்தாமல் வருவதால் பகுபத உறுப்பிலக்கணங்களுள் 7வது உறுப்பாக எழுத்துப்பேறு சொல்லப்படுகிறது. 3வது கேள்வி, சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது என்றால் தர்மபுரி. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்னும் தொடர் இடம்பெற்ற நிகண்டு. நிகண்டு அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ் சொற்களுக்கான பொருள்களை தொகுத்து வழங்கும் நூல்கள் நிகண்டு. இவ்வாறாக 4 நிகண்டு நூல்கள் இருக்கு. பெரிய பெரிய நிகண்டுகள் சூடாமணி, திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, அகராதி நிகண்டு. இந்த 4 இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்ற தொடர் எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிங்கள நிகண்டு என்பது சரியான விடை. 5வது கேள்வி, இரடி பொம்மல் பெருகுவீர் இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இரடி பொம்மல் பெருகுவீர், இதுக்கான விடை திணைச்சோறு. இரடி என்றால் திணை, பொம்மல் என்றால் சோற்றையும் குறிக்கும். எனவே திணைச்சோறு என்பது சரியான விடை. 6வது கேள்வி, உலகில் கப்பல் கட்டும் கலையில் மர அணிகளை பயன்படுத்தியவர்கள். தமிழர்கள் தான் மர அணிகளை பயன்படுத்தினார்கள். 7வது கேள்வி, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்னும் இலக்கணம் பொருந்தும் தொடரை தேர்க. எழுவாய் தொடர், எழுவாய் என்றால் பெயர். பெயர் தொடரில் வல்லினம் மிகாது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுவாய் தொடரில் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலை தொடர்வது தான் எழுவாய் தொடர் என்று கூறுகிறோம். பெயர் சொல் தனியாக நின்று அடுத்து வரும் வினை சொல்லில் வரும்போது வல்லினம் மிகாது. அவ்வாறு பெயர் சொல் தனியாக நின்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 ஆப்ஷனில் அண்ணனோடு, பார்த்த பையன், மகளே, தா அப்படி என்பது 3மே பார்த்தோம்னா இத்து கூட்டல் ஏ, பார்த்த இத்து கூட்டல் ஆ, அண்ணனோடு இத்து கூட்டல் ஓடு அந்தவாறு வருகிறது. குதிரை மட்டும்தான் தனியாக இருக்குது. பெயர் சொல் தனியாக நின்று அடுத்து வினைச்சொல் வருவது தான் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சரியான விடை சி. 8வது கேள்வி, இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இடம். மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது 1122வது வருஷம் தொடங்கப்பட்ட நூலகம். இங்கே தான் அனைத்து விதமான ஓலைச்சுவடிகளும் உள்ளன. அடுத்து 9வது கேள்வி, கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர். கலிங்கத்து பரணி அப்படி என்றால் என்னன்னா 1000 யானைகளை கொன்றவருக்கு தான் பரணி பாடுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு கலிங்கத்து பரணியை பாராட்டியவர் ஒட்டக்கூத்தர். இதற்கு சரியான விடை ஒட்டக்கூத்தர். 10வது கேள்வி, கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற சுரதாவின் பாடல் இடம்பெற்ற நூல். சுரதாவின் பாடல் பாடிய காடு என்ற பாடலில் தேன்மலை என்ற நூலில் இருந்து இந்த வரி கொடுக்கப்பட்டுள்ளது. தேன்மலை என்பது சரியான விடை. 11வது கேள்வி, வட திராவிட மொழிகள் என்னும் வகமைக்குள் பொருந்தாததை தேர்க. இதற்கான சரியான விடை மண்டா. மற்ற 3மே வட திராவிட மொழிகள். குரூக், பிராகியோ, மால்தோ 3மே வட திராவிட மொழிகள். மண்டா என்பது வட திராவிட மொழியில் வராத ஒன்று. இதுவே சரியான விடை.
12வது கேள்வி, கோட்டையை காத்தல், கோட்டையை கைப்பற்றுதல் ஆகிய செயல்களுக்கு உரிய புறத்திணைகள் முறையே. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள புறத்திணைகளை முதலில் காண்போம். உளிஞ்சை அப்படின்னா என்ன அப்படின்னா கோட்டையை கைப்பற்றுதல். நொச்சி அப்படின்னா கோட்டையை காத்தல். தும்பை என்பது போர்க்களம், அதாவது போரிடல். இது 3 புறத்திணைகள் மட்டும்தான் இங்கு உள்ளது. அப்போ கோட்டை காத்தல் என்பது நொச்சியை குறிக்கும், கோட்டையை கைப்பற்றுதல் என்பது உளிஞ்சையை குறிக்கும். அப்போ சரியான விடை சி, ஆப்ஷன் சி. 13வது கேள்வி, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்று கடலில் கிடைக்கும் முத்துக்கு ஈடான வயலில் கிடைக்கும் நெல்மணிகள் என கூறும் இலக்கியம் கேட்குறாங்க. இதில் பி, முக்கூடர் பள்ளு என்பது இதற்கு சரியான விடை. 14வது கேள்வி, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் வீட்டு காளை மாட்டினை ஒருவர் அழைப்பது என்ன வலுவமைதி அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல 4 ஆப்ஷன்களையும் உள்ள வலுவமைதிகளை நம்ம பார்ப்போம். திணை வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா அக்ரிணைய உயர்திணையா சொல்லுவது தான் திணை வலுவமைதி. அதுதான் வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லி தன்னுடைய மாட்டை அழைப்பது. அப்போ திணை வலுவமைதி என்பது தான் இதற்கு சரியான விடை. மற்றதையும் பார்ப்போம். பால் வலுவமைதி என்றால் என்ன அப்படின்னா பெண்ணை ஆணாக குறிப்பது. இப்போ தன் பெண் பிள்ளையை வாடா ராசா அப்படி என்று அழைப்பது பால் வலுவமைதி. இட வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம். அதில் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான், இந்த மாறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இட வலுவமைதி. மரபு வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்னா காகம் கத்தியது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ் முறைப்படி காகம் கரையும் என்பதே சரியான வாக்கியம். காலங்காலமாக காகம் கத்தியது என்றே சொல்லி நம்ம அதை தவறானது அப்படியே ஏற்றுக்கொள்வதனால அது மரபு வலுவமைதியாக சொல்கிறோம். 15வது கேள்வி, ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். ராவண காவியத்தை எழுதியவர் புலவர் குழந்தை. முதலில் ராவண காவியம் என்பது இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியம். எதிர்நிலை மாந்தருக்கு ஒரு புரட்சி காவியம் வந்தது என்ன காவியம் பார்த்தோம்னா ராவண காவியம். அதை எழுதியவர் புலவர் குழந்தை. அதை பாராட்டி பேரறிஞர் அண்ணா தான் மேற்கண்ட வாக்கியத்தை கூறினார். ஸோ சரியான விடை ஏ. 16வது கேள்வி, ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை. சி ஆப்ஷன் பெரியாழ்வார் ஆவார். 17வது கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். சி ஆப்ஷன் சரியான விடை. 18வது, ஆனைமலையில் வாழும் காடர்கள் பேசும் மொழி. சி ஆப்ஷன் ஆள் அளப்பு. காடர்கள் பேசும் மொழி என்னன்னா சி ஆப்ஷன் ஆள் அளப்பு. 19வது கேள்வி, மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்த செய்தியை அறிவிக்கும் நூல். மணிமேகலையில் தான் இந்த செய்தி சொல்லியிருக்காங்க. சரியான விடை பி ஆப்ஷன். 20வது கேள்வி, அன்பால் கட்டினார் என்பது என்ன வேற்றுமை அப்படின்னு கேட்குறாங்க. 4 விடையும் பார்ப்போம். 3ஆம் வேற்றுமை வருது, கடைசியாக 4ஆம் வேற்றுமை வருது. அன்பால் ஆள் அப்படின்பது நேரடியாக நமக்கு தெரியுது. ஐ ஆள்கு இன்னது கண். ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை, ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை. நேரடியாக தெரிகிறதுனால 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்ன்னு சொல்கிறோம். தொகைநிலையும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. தொகைநிலைனா இந்த ஆள் மறைந்து வந்திருந்தா தொகைநிலைன்னு சொல்லலாம். இது அன்பால் அப்படிங்கிறது நேரடியாக வந்ததுனால 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்பது சரியான விடை. 21வது கேள்வி, இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டிற்குரிய தமிழ் எண்களை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 1 முதல் 9 வரை எண்கள் தெரியணும் நமக்கு. ஃபஸ்ட்டு 1னா கா, 2 அப்படின்னம்னா உ, 3னா ஙா, 4 அப்படின்னம்னா ஷா போட்டு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இழுக்கணும். 5 ரு, 6 ஷா போட்டு அப்படியே கால் வாங்குற மாதிரி இருக்கும். 7 ஏ, 8 ஆ, 9 ஷா மாதிரி போடணும். 10 என்றால் கா போட்டு 0 போட்டால் 10. இந்த எண்களில் இப்போ நாம் 1947க்கு போடணும். கா, ஷா, ஷா, ஏ. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 22வது, 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் பெயர் ஸ்டீபன் ஹாக்கிங். 23வது கேள்வி, எதிர்கால இடைநிலையை தேர்க. இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் பார்த்தோம்னா எதிர்கால இடைநிலையை குறிக்கும், அதுதான் சரியான விடை. இப்போ பி ஆப்ஷன் ஏன் இது வராது அப்படின்னு பார்த்தோன்னா இத்து என்பது இறந்த கால இடைநிலை. எப்படி சொல்கிறேன்னா பார்த்தான் அப்படின்னு சொல்லலாம் இத்து. கிரு என்பது நிகழ்கால இடைநிலை.
உண்கின்றான் உண்கிறான் அப்படின்னு சொல்லலாம். என்பது இறந்த கால இடைநிலை, வென்றான் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேட்டது எதிர்கால இடைநிலை. ஸோ சரியான விடை 24வது கேள்வி, தவறான கூற்றை தெரிவு செய்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, ஓமை தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். எப்படின்னா குதிரை தாண்டியது, இதற்கு முன்பு கேள்வியில் தான் இதை பார்த்தோம். வல்லினம் மிகாது சரி. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடி தண்ணீர் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிறோம். குடி தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், குடித்த தண்ணீர், அதுவும் வல்லினம் மிகாது, இதுவும் சரிதான். அடுத்தது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. கீரி பாம்புன்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. கீரியும் பாம்பும். தாய் தந்தை, தாயும் தந்தையும், இதுவும் வல்லினம் மிகாது தான். மூன்றுமே சரி. அவங்க கேட்டது தவறான கூற்று. ஊமை தொகையில் வல்லினம் மிகாது என்பதே சரி. இதுதான் சரியான விடை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மலர் கை அப்படின்பது மலர் போன்ற கை அப்படின்னு வர்றது ஊமை தொகையாகும். ஸோ மலர் கை இக்கு வருது, அதில் வல்லினம் மிகுது. ஸோ இதில் இவங்க மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை டி ஆப்ஷன். இது மூன்று அவங்க சரியாக கொடுத்துருக்கிறதுனால இது விடை அல்ல. அடுத்தது 25வது கேள்வி, செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 4 விடை கொடுத்துருக்காங்க. பொருள் பின்வரும் நிலையணி, பொருள் வரும் நிலையணி, சொல் பொருள் பின்வரும் நிலையணி, சொல் பின்வரும் நிலையணின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வந்ததுன்னா சொல் பின்வரும் நிலையணி. இவங்க கொடுத்த கேள்வியில் இதுக்கான விடை அல்ல இது. பொருள் வரும் நிலை அப்படின்னா என்ன, பொருள் ஒரே மாதிரி இருக்கும், திரும்ப திரும்ப வந்த சொல்லுக்கும் அதே பொருள் தரும், அது பொருள் நிலையணி, அதுவும் வராது. சொல்பொருள் பின்வரும் நிலையணி, சொல்பொருள் பின்வரும் நிலையணின்னா என்ன வரையறைன்னு பார்க்கலாம். முதலில் வந்த ஒரு சொல் ஒரே பொருளை பின்பும் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் வந்தது அப்படின்னா சொல்பொருள் பின்வரும் நிலையன்னு சொல்லலாம். அதாவது முன்னாடி வந்த ஒரு சொல்லினுடைய பொருளே அதே பொருளோட மீண்டும் மீண்டும் வந்ததுன்னா சொல்பொருள் பின்வரும் நிலையணி. இதற்கான விடையும் இது அல்ல. நல்ல கவனிங்க. செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருளை உணர்த்துவது. வேறு பொருளை உணர்த்துவது அப்படின்னு பார்த்தோம்னா சொல் பின்வரும் நிலையணி தான் சரியான விடை. அடுத்தது 26. மொழியின் 26வது கேள்வி, சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா மயில்சாமி அநாதுரை என்பது சரியான விடை. 27. மொழியின் முதல் இடை கடை என மூவிடங்களிலும் அளபெடுப்பது. இப்போ பார்த்தோம்னா அளபெடுத்தல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அளபெடுத்தலுக்கு 2-3 மாத்திரைகள் வரும். அதனுடைய மாத்திரை அளவு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். மொழியில் முதல்லையும் இடையிலையும் கடையிலையும் வரும். விடை எதுன்னு பார்ப்போம். இன்னிசை அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா, இதனுடைய உயிர் எழுத்து எங்கே இப்போ கெடுப்பதுவும் அப்படிங்கிறது தான் இன்னிசை அளபடை. கெடுப்பதுவும் இங்கே உயிர் எழுத்து அளவெடுப்பது எங்கே அப்படின்னா இடையில அளவெடுக்குது, இடையில மட்டும்தான் அளவெடுக்குது. ஸோ இது ஆன்சர் வராது. அடுத்தது சொல்லி சலபடை. சொல்லி சலபடை என்பது உரநிசை ஈ, உரநிசை ஈ அப்படிங்கிறோம். இதில் உயிரெழுத்து எங்கே அளவெடுக்குது, நீண்டு ஒலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடையில் மட்டும்தான் வருது சொல்லி சலபடை. அடுத்தது ஒற்றளபடை. ஒற்றளபடை என்பது என்ன அப்படின்னா உயிரெழுத்தோட ஏங்கிற ஒரு உயிரெழுத்து வருது இல்லைங்களா, அதில் மெய்யெழுத்து 2 அடுக்கி வரும். அதுதான் ஒற்ற அளபடை. ஒற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவும் இதுக்கான விடை அல்ல. இப்போ பார்த்தோம்னா மொழியின் முதல் கடை இடை 2லையும் வருது பார்த்தோம்னா செய்யுளிசை அளபடை தான் வரும். செய்யுளிசை அளபடை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஒதல் செயலுடைய ஒரு சொல்லுடைய முதல்ல வருது. ஓகேங்களா. அடுத்தது உரா ஆர், உரா உரா அர்க் செய்யினுடைய ஒரு ஆ அர்க் அப்படின்னு வருதுங்களா, இடையில வருது. அடுத்தது நல்ல படா, நல்ல படா ஆ அப்படிங்கிறது சொல்லினுடைய இடையில வருது. ஸோ முதல் கடை இடை 3லும் வர எழுத்து எதுன்னு பார்த்தோம்னா செய்யுள் இசை அலைப்படை தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்தது 28வது கேள்வி, வைரியம் என்ற சொல்லின் பொருள். வைரியம் என்ற சொல்லின் பொருள் கூத்தர். ஆப்ஷன் டி சரியான விடை. கூத்தர் என்பது சரியான விடை. 29வது கேள்வி, தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள் என்பது சரியான விடை. தனிநாயகம் அடிகள் என்பது சரியான விடை. அடுத்தது 30வது கேள்வி, இளவேநீர் காலத்திற்குரிய மாதங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல பெரும்பொழுத ஓராண்டுக்கு 6ஆக பிரிக்கிற முறையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா கார்காலம். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசியில் ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் கார்காலம்.
இதுதான் கார்காலம். குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகையில் வரும். இது குளிர்காலம், ஐப்பசி கார்த்திகையில் வரும். முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி தை, மார்கழி தையில் வருது முன்பனி காலம். பின்பனி காலம் அப்படிங்கிறது மாசியும் பங்குனிலையும் வருது பின்பனி காலம். அடுத்தது பார்த்தோம்னா இளவேனில் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சித்திரை வைகாசியில் வரும். அப்போ சரியான விடை எது வரும்? சித்திரை வைகாசி என்பது தான் சரியான விடை. அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஆடி ஆவணின்னு சொல்லிட்டு. அது வரிசை முறையிலே வராது. நான் சொல்கிறேன், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி ஆடி என்பது தான் முதுவேநீர். ஆவணியும் ஆடியும் பெரும்பொழுதுலேயே வராது அது. அதனால் இப்போ சரியான விடை ஏ என்பது சரியான விடை. 31வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க்க. பொருத்துதல் அப்படிங்கிறது ஏதாவது 2 விடை தெரிஞ்சதுனாவே ஈஸியாக பொறுத்துக ஆன்சரை நம்ம மதிப்பெண் பெற்று விடலாம். இப்போ பார்ப்போமா, வடு அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும், மா பிஞ்சு. வடுங்கிறது என்ன வரும்? மா பிஞ்சு. அப்போ ஏலேருந்து இங்கே கூட போட்டுக்கலாங்களா? மூசு அப்படின்னா என்ன அப்படின்னா பலா பிஞ்சு. மூசுங்கிறது பலா பிஞ்சு. கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. நுழாய் அப்படிங்கிறது இளம் பாக்கு. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடையாகும். 32வது கேள்வி, இதுவும் பொருத்தி விடை தேர்க என்ற கேள்வி. குறிஞ்சி அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி என்பது வெப்பன், முல்லை என்பது தோன்றல், மருதம் என்பது ஊரன், நெய்தல் என்பது சேர்ப்பன். ஸோ விடை 2. ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4, டிக்கு 2. ஸோ விடை ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 33 பொருத்தி விடை தேர்க. இதில் ஒவ்வொரு ஊர் கொடுத்துட்டு அதனுடைய ஃபேமஸான இடம் கொடுத்துருக்காங்க. மணப்பாறை அப்படின்னாவே நமக்கு நல்லா தெரியும், மாட்டுச்சந்தை. மணப்பாறை என்பது மாட்டுச்சந்தை. ஈரோடு என்றால் ஜவுளி சந்தை. ஈரோடு என்பது ஜவுளி சந்தை. அடுத்தது அய்யலூர் அப்படின்னா ஆட்டு சந்தை. தோவாளை என்பது பூசந்தை. தோவாளை என்பது பூசந்தை. ஸோ சரியான விடை டி ஆப்ஷன். அடுத்தது 34வது கேள்வி, வினைமுற்று தொடர். வினைமுற்று தொடர் 1வதுக்கு சென்றனர் வீரர், வினைமுற்று தொடர். அடுத்தது பெயரச்ச தொடர், வரைந்த ஓவியம் த ஆ வந்ததுன்னா பெயரச்ச தொடர். எழுவாய் தொடர், எழுவாய் தொடர். மல்லிகை, மல்லிகைன்றது பெயர். எழுவாய்னாவே பெயரோடு வினை சேர்ந்திருந்தால் தான் எழுவாய் தொடர்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. மல்லிகை என்பது பெயர் சொல், மலர்ந்தது என்பது வினைச்சொல். ஸோ இதுதான் எழுவாய் தொடர். வினை அச்சத்தொடர் அப்படின்னா தேடி பார்த்தேன், தேடி பார்த்தேன். தேடி ஈ வருது, ஐ வந்து ஊ ஈ எல்லாம் வந்தால் வினை அச்சத்தொடரை குறிக்கும். ஸோ சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 35வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடை தேர்க. குறளடி நமக்கே தெரியும். திருக்குறள்னாவே நமக்கு எத்தனை அடியில் இருக்குது? 2 அடியில் இருக்குது. ஸோ 1வது ஆன்சர் 2 சீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சிந்தடி அப்படின்னா 3வது ஆன்சர், பிக்கு ஆப்ஷன் 3 சீர்கள். அளவடி அப்படின்னா 4 சீர்கள் வருது. அப்போ அளவடிக்கு 4வது ஆப்ஷன். களி நெடிலடி அப்படின்னா 6 சீர். நடுவில் நெடிலடினா 5 சீர்கள் வரும். அதுக்கு அடுத்ததான் களி நெடிலடி. ஸோ 6 சீர்கள். எனவே இதுக்கு சரியான விடை 35வதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 36வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. 36வது கேள்விக்கு ஆன்சர் பார்ப்பாங்களா? பொருத்தி விடை தேர்க. நாளிகேரம் அப்படின்னா தென்னை, நரந்தம் அப்படின்னா நார்த்தை, கோழினா அரச மரம், தமாலனா பச்சளை மரம். ஸோ விடை வந்து பார்த்தோம்னா இதுக்கு 36க்கு ஆப்ஷன் 2. 37வதுக்கு விடை பார்த்தோம்னா பொருத்தி விடை தேர்க. நூலும் இலக்கிய வகைகளும் கொடுத்துருக்குறாங்க. சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா அறத்தை சொல்லுது, 5 அறங்களை சொல்கிறதுனால இது பஞ்சமூலம் அற இலக்கியம்னு சொல்கிறோம். குடும்ப விளக்கு அப்படின்னா தற்கால இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்பது என்னன்னு சொல்கிறோம்? தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பியம், ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதனால் காப்பிய இலக்கியம். குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம். 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை, இது சங்க இலக்கியம். எனவே விடை 37க்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 38வது கேள்வியை பார்ப்போம். பொருத்தி விடை தேர்க. அதாவது புறத்தணைகள் கொடுத்துருக்காங்க. புறத்தணைகள் எல்லாம் எதிரை குறிக்குது அப்படின்னா போருக்கு செல்வது, போரில் போரிடுவது, இந்த மாதிரி மற்ற நாட்டவர் மண்ணை கவருது, இதெல்லாம் தான் அந்த புறப்பொருள் திணைகள் குறிக்கும். இப்போ காஞ்சி பூ, அது இதெல்லாம் பூக்களினுடைய இதான் புறத்தணையாக சொல்லியிருக்காங்க. காஞ்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்த்து போரிடல். காஞ்சி எதிர்த்து போரிடல். அடுத்தது வஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா போருக்கு செல்வார்கள், வஞ்சி பூச்சூடி போருக்கு செல்லல். அடுத்தது கரந்தை அப்படி என்பது, கரந்தைனா நிறை மீட்டல், நிறைனா மாடுன்னு அர்த்தம். வெச்சி நிறை கவர்தல்.
இதுவும் மாடு. வெச்சிப்பூவை சூடி மாட்டை வந்து திருடச் செல்வார்களாம். இது நிறை கவர்தல். இதே கரந்தைக்காரங்க கரந்தை பூவை சூடி நிறை மீட்டச் செல்வார்களாம். அதனால நிறை மீட்டல். புறத்திணைகளில் இதில் விளக்கமாக இருக்கும். படித்து பயன்பெறுங்கள். பி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்த கேள்வி 39வது கேள்வி. பொருத்தி விடை தேர்க. சொல் கூட்டல் அலகு. சொல் கூட்டல் அலகு. நல்ல கவனிங்க. முடியும் போது மெய்யீர் இருக்குது, ஆரம்பிக்கும் போது உயிரீர் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா 3வது ஆப்ஷன் சரியாக இருக்கும். மெய்யீறு உயிர் முதல். ஆரம்பிக்கும் போது முதல்னு உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது இல்லைங்களா? மெய்யீறுனா முடியுது. சொல் அப்படிங்கிறது மெய்யெழுத்தில் முடியுது. அதனால் சொல் கூட்டல் அலகுக்கு மெய்யீறு கூட்டல் உயிர் முதல் என்பது சரியானது. மண் கூட்டல் குடம். இதுவும் மெய் எழுத்தே, இதுவும் மெய் 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 உயிர்மெய் எழுத்தே வரும். ரெண்டுலேயுமே உயிர் எழுத்து இல்லை. அப்போ மெய்யீறு மெய் முதல் அப்படிங்கிறது சரியானது. மெய்யீறு மெய் முதல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. வாழை கூட்டல் இலை. வாழை ஐ வருது, கூட்டல் இலையிலையும் ஈ வருது. ரெண்டுமே முடிகிறதும் உயிரெழுத்திலே முடியுது, அடுத்தது ஆரம்பிக்கிறதும் உயிரெழுத்திலே ஆரம்பிக்குது. உயிரீறு உயிர் முதல். சரியான விடை 2வது. சிக்கு 2வது தான் சரியான. உயிரீறு ப்ளஸ் உயிர் முதல். அடுத்து எங்கே பார்த்தோன்னா வாழை கூட்டல் மரம். வாழை ஐயில் முடியுது, இது உயிரெழுத்தில் முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தில் வருது. ஸோ வந்து உயிரீறு மெய் முதல். 1வது ஆப்ஷன் சரியான விடை. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பொருத்தி விடை தேர்க. வேற்றுமை கொடுத்துட்டு உருபுகள் கொடுத்துருக்காங்க. வேற்றுமை உருபுகள் நமக்கு நல்லா தெரியும். 8 வேற்றுமைகள் இருக்குது. ஐயாளுக்கு இன்னது கண் அப்படிங்கிறது 6 வேற்றுமைகள் சொல்கிறேன். முதல் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை. இங்கே 4ஆம் வேற்றுமைக்கு எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். 4ஆம் வேற்றுமைக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் வேற்றுமைக்கு கு என்பது சரி. ஐயால் கு என்பது 4ஆம் வேற்றுமைக்கு கு. 6ஆம் வேற்றுமைக்கு அது என்பது சரியான உருபு. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ என்பது சரியான உருபு. 7ஆம் வேற்றுமைக்கு கண் என்பது சரியான உருபு. இது எளிய கேள்விதான். இது ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. அடுத்தது 41வது கேள்வி பொருத்தி விடை தேர்க. காலில் அணிவது. காலில் அணிவது. காலில் என்ன போடுவோம்? சிலம்பு அணிவோம். இடையில் அணிவது அரஞ்சான் கயிறுன்னு சொல்லும் இல்லைங்களா? அரைவடங்கள். காதில் அணிவது குண்டலம். தலையில் அணிவது சுழி அல்லது நெற்றியில் அணிவதுன்னு கூட சொல்லலாம் இதை, சுழிய. அப்போ சரியான விடை ஏ ஆப்ஷன். 42 பொருத்தி விடை தேர்க. இது வந்து தொகை வகையை கொடுத்துருக்காங்க, அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தணும். அன்மொழி தொகை அப்படிங்கிறது 6 வேற்றுமை தொகையிலும் வராதது தான் அன்மொழி தொகைன்னு சொல்லி வரையறை படிச்சிருக்கோம். 3 வார்த்தையாக வரும் பாருங்க. மஞ்சள் சட்டை பாடினார், இதுதான் அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. அடுத்ததாக வினைத்தொகைன்றது 3 காலங்களிலும் வரும். பிக்கு வினைத்தொகை சுடுசோறு அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி வினைத்தொகைக்கு 3 காலம்னா சுட்ட சோறு, சுடும் சோறு, சுடுகின்ற சோறு அப்படின்னு 3 காலத்துலையும் சொல்கிறதுனால இது வினைத்தொகைன்னு சொல்லலாம். அடுத்தது ஊமை தொகை அப்படிங்கிறது பவளவாய். பவளம் போன்ற வாய், போன்ற போல அப்படின்னு ஓம உருவுகள் மறைந்து வந்திருந்தால் அது ஊமை தொகைன்னு சொல்கிறோம். அதனால இது பவளவாய் என்பது ஊமை தொகை. அடுத்தது உண்மை தொகை அப்படின்னா என்னென்னா என்ற எழுத்து மறைந்து வந்திருந்தால் அது உண்மை தொகை சொல்கிறோம். எங்கே மறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா தாயும் சேயும் என்பது உண்மை தொகையை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 43 பொருத்தி விடை தேர்க. வினா வகை. வினா வகை. வினா வகை வந்து மொத்தம் 6. வினா வகை மொத்தம் 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அந்த 6 வகை மேட்ச் பண்ணிக்கலாம். விடைகள் 8 வகைப்படும். அங்கேயும் கொடுத்துருக்காங்க. விடைகள் 8 வகை மேட்ச் பண்ணிக்கலாம். என்னென்ன 8 வகை அப்படின்னு பார்த்தோம்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல், உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என 8 வகைப்படும். பால் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலவின்பால், ஒன்றன்பால், பலர்பால் அப்படின்னு 5 வகைப்படும். இடம் 3 வகைப்படும். 3 என்னென்னு சொன்னால் தன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம் 3 வகைப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 44 பொருத்தி விடை தேர்க. இதில் சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்த்தோன்னா கடும்பு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சுற்றம். கடும்புன்னா சுற்றம். அல்கி அப்படின்னா தங்கி அப்படின்னு பொருள். அல்கினா தங்கி. இரடி அப்படின்னா திணை. இரடிங்கிறது திணை. படுகர் அப்படின்னா பள்ளம். ஸோ ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. 45வது கேள்வி. 45வதுக்கு பொருத்தி விடை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தி விடை தேர்க. திருமால் குன்றம். திருமால் குன்றம் அப்படிங்கிறது அழகர்மலை. திருமால் குன்றம் என்பது அழகர்மலையை குறிக்கிறது. அடுத்தது நெடுவேல் குன்றம் அப்படின்னா சுருளிமலை. நெடுவேல் குன்றம் என்பது சுருளிமலை. பிரான்மலைனா பரம்பு மலை. வேலவன் குன்றம்னா திருத்தணி மலை. ஸோ ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை.
ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை. அடுத்தது 46வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நற்றவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நற்றவம் நன்மை கூட்டல் தவம் அப்படின்னு பிரிக்கலாம், பண்பு தொகை. அடுத்தது செய்கோளம், நற்றவம் பண்பு தொகைன்னு பிரிச்சிட்டோம். அடுத்தது செய்கோளம். செய்கோளம் என்பது வினைத்தொகை. செய்த கோலம், செய்யும் கோலம், செய்கின்ற கோலம்னு 3 காலங்களிலும் வரும் வினைத்தொகையை குறிக்கிறது இது. சரிங்களா? அடுத்தது தேமாங்கனி அப்படிங்கிறது ஊமை தொகையை குறிக்கும். தேமாங்கனிங்கிறது ஊமை தொகையை குறிக்கும். கொடியனார் அப்படிங்கிறது இடக்குறை, இடையில வர இடக்குறைன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை. 47 பொருத்தி விடை தேர்க. கோகோதை நாடு. கோகோதை நாடு சேரநாடு. கோகோதை நாடு சேரநாடு. கோகிள்ளி நாடு சோழ நாடு. வெண்குடையான் நாடு பாண்டிய நாடு. ஏமாங்காத நாடு சீவகன் சொல்கிற ஆண்ட ஏமாங்காத நாடு அது. ஸோ ஆப்ஷன் 1 ஏ என்பது சரியான விடை. ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 48வது கேள்விக்கு பொருத்தி விடை தேர்க. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரிதல். புணர்ந்தாரை பிரியாமை. அறிவு என்பது பேதையார் சொல் நோன்றல். பேதையார் சொல் நோன்றல். நிறை என்பது மறைபெறர் அறியாமை. ஸோ ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை. 49வது கேள்வி, பொருத்தி விடை தேர்க. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா புறத்திணைகளை தான் கொடுத்துருக்காங்க. வாகை, தும்பை, நொச்சி, உளிஞை. இந்த பூவை சூடிக்கிட்டு போருக்கு போகிறது, சண்டை போடுறது, நிறை கவர்தல், இந்த மாதிரிலாம் வரும். இப்போ வாகை அப்படின்னது என்ன அப்படின்னா வெற்றி. வாகை என்பது வெற்றி. வெற்றியில் மகிழ்தல் தான் வாகை. தும்பை என்பது வலிமையை நிலைநாட்ட போரிடல், போர்க்களம் தான் தும்பைன்னு சொல்கிறோம். இதில் நொச்சி அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா கோட்டையை காத்தல். ஏற்கனவே ஒரு கேள்வியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, கோட்டையை காத்தல். உளிஞ்சைங்கிறது சுற்றி வளைத்தல். கோட்டையை சுற்றி வளைத்து அவங்க கோட்டையை காத்துக்கிறது, இது அந்த கோட்டையை காத்தல் அது. அப்போ ஆப்ஷன் 1 சரியான விடை. ஏ ஆப்ஷன் சரியான விடை. 30 பொருத்தி விடை. 50வது கேள்வி பார்ப்போம். பொருத்தி விடை தேர்க. இது தலைகளின் வகைகளை கொடுத்து பொருத்த சொல்லியிருக்கிறாங்க. தலை அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து ஒரு சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை எனப்படும். இது 7 வகைப்படும். மாமுன்னேர் நேரொன்று ஆசிரியர் தலை, விளமுன்னிறை நிறையொன்று ஆசிரியர் தலை, மாமுன்னிறை விளமுன்னேர் இயற்சீர் வெண்டலை, காய்முன்னேர் வெண்சீர் வெண்டலை, காய்முன்னிறை கலித்தலை, கனிமுன்னிறை ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன்னேர் ஒன்றா வஞ்சித்தலை என 7 வகைப்படும். இதில் மாமுன்னேர் நேரொன்றாசிரியர் தலை. மாமுன்னேர் என்பது நேரொன்றாசிரியர் தலை. விளமுன் நிறை அப்படிங்கிறது நிறையொன்று ஆசிரியர் தலை. அடுத்ததாக காய்முன் நேர் அப்படின்பது வெண்சீர் வெண்டலை. கனிமுன் நிறை அப்படின்பது ஒன்றிய வஞ்சித்தலை. ஸோ சரியான ஆப்ஷன் டி விடை சரியானது. நன்றி.